சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியன் சாமி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் லிஸ்ட்டு மாதிரி போட்டு வச்சுட்டு எனக்கு இது வேணும் சாமி, அது வேணும் சாமி, இப்படி இருக்கணும் சாமி, அப்படி இருக்கணும் சாமி, இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் சாமி நம்ம கேட்காமலே நமக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஒரு புரிதல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த புரிதல் இருந்துட்டாலே போதும், நம்ம மனசு அலைப்பையாது சாமி. எதை நினைச்சும் எதை நோக்கியும் எது மேலேயும் நமக்கு ஒரு ஆசை வராது, பற்று வராது. நமக்கு என்ன அந்த தக்க சமயத்தில் நமக்கு என்ன தேவையோ அது அந்த சமயத்தில் பெருமான் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாரு. என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலுக்கு நம்ம போகிறோம். கோயிலுக்கு போகும்போது வெளியிலேயும் ஒரு சில பேர் எல்லாரும் இருந்து உறவினர்களால் கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் வெளில யாசகம் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வெளியில உட்காந்து யாசகம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதே என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளே போய் யாசகம் வாங்கிட்டு இருக்கோம். ஆண்டவன்ட்ட இறைவன்ட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்கும், நமக்கு தேவையான அளவு பணம் இருக்கும், போதுமான அளவு நிறைவாக எல்லாமே இருக்கும். அது இருந்தும் என்ன போய் எனக்கு இது பத்தலை, எனக்கு என்ன அதை கொடு சாமி, இதை கொடு சாமின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த ஒரு புரிதலை மனசில் வச்சுக்கோங்க சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.